திருஷ்டி கண்ணீரு என்பதெல்லாம் உண்மையா? இதற்கு என்ன பரிகாரம்? ஏதாவது ஸ்தோத்திரம் உள்ளதா? திருஷ்டி என்பது 2-3 வகையிலே உண்டு. ஒன்று ராஜதிருஷ்டி. இப்போது ராஜா கிடையாது, அந்த திருஷ்டி ரொம்ப ரொம்ப குறைவு. மற்றொன்று குரூர திருஷ்டி. சில பேருடைய பார்வையே கெடுத்துடும், பல பேர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அது நிறையா இருக்குது இப்போது. அதுக்காகத்தான் வீடுகள்லேயே சரி, கடைகள்லேயும் சரி, முன்னாடி ஒரு பூஷ்ணி அர்த்தம் கொண்டிருப்பாங்க, இல்லைன்னா பொம்மை திருஷ்டி விலகும் பொம்மையெல்லாம் வைப்பாங்க. ஆகினால திருஷ்டி தோஷம் நீங்குவதற்கு பழங்காலத்திலே பெண்களெல்லாம் வீட்டிலே, வேதாந்த பெண்களெல்லாம் வீட்டிலே திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக மிளகாய் போன்ற சில பொருள்களை ஒன்று சேர்த்து அவைகளை திருஷ்டி வராமல் இருப்பதற்காக நமக்கெல்லாம் சுற்றி போட்டு நடுரோட்டில் கொண்டு போட்டு விடுவார்கள். அந்த திருஷ்டி விலகிவிடும் என்பதாக. இப்பொழுது திருஷ்டி தோஷம் விளங்குவதற்காக பொம்மைகள் மூலமாகவும் வாஸ்து புருஷன் மூலமாகவும், வாஸ்து புருஷனை வைத்து விட்டால் தோஷம் வராது என்பதாகவும் பூஷணிக்காயை கட்டி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதும் உண்டு. அதுக்காகத்தான் பூஷணிக்காய் மேலே அநேக திசான குங்குமம் சேர்த்து வச்சு விட்டு வீட்டை சுற்றி நடுவில் உடைச்சிரும். ஆக திருஷ்டி தோஷம் விலகுவதற்கு நிறைய உபாயங்கள் இருக்குது. திருஷ்டி தோஷம் உண்டு. கண் திருஷ்டி கணபதி இப்போ எங்கே பார்த்தாலும் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பல பேருடைய கண் திருஷ்டி பட்டுனா, ஐயோ இவ்வளோ நன்னா இருக்கானா, இவ்வளோ அழகாக இருக்கானா, இவ்வளோ செல்வந்தனாக இருக்கானா, இவ்வளோ நல்ல பெருமையோடு இருக்கானா, இவ்வளோ பேர் புகழோடு இருக்கானா, அது திருஷ்டி. அதெல்லாம் போகிறதுக்காகத்தான் கண் திருஷ்டி கணபதியோ அல்லது நாம் என்ன சொன்ன மாதிரி வாஸ்து புருஷனுடைய சொரூபமோ அது அந்த திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக உள்ள பல காரியங்களையோ செய்தால் திருஷ்டி தோஷம் விலகிவிடும்.